அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தளம் கிளை ஜமியத் உலமா ஆஃபீஸிலிருந்து இப்போது கதைச்சு கொண்டிருக்கின்றோம். பிறை சம்பந்தமாக நாங்கள் வாக்குமூலம் அளிப்பதற்காக புத்தளம் பிராஞ்சுக்கு வந்திருக்கின்றோம். புத்தளம் நான் பள்ளிவாசத்துறை கிராமத்தில் இருந்து பிறை பார்த்து நானும் என்னோடது தோட்டத்தில் வேலை செய்கிற நியாஸ் அவரும் அஸ்லம் வெள்ளங்கர பள்ளியின் தலைவரும் அதேபோன்று அஸ்பான் 4 பேரும் இந்த பிறையை நாங்கள் 7 மணி 7:10 அளவில் நாங்கள் இந்த பிறையை பார்த்ததற்கு எங்களுக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டோம். இந்த பிறை பார்த்த உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. எப்படின்னா எங்களோட தோட்டத்தில் உள்ள ஒரு நேரத்தோட பார்த்தாரு. 7 மணியிலிருந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னார், இப்படி புற ஒன்று தெரிப்பட்டிக்குது, கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லி ஹாஜி வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அப்போ அந்த நேரம் நான் உடனே பைக்கில் எடுத்துக்கொண்டு போகிற நேரம் பக்கத்தில் இருக்கிற அஸ்லாம் சஃபான் 2 பேரும் என்னோட வந்தாங்க. வந்து நாங்கள் 3 பேரும் புறையை பார்த்தோம். புற தென்பட்டது. இப்போ அந்த புற தென்பட்டது வந்து டைம் வந்து சரியாக 7 மணிக்கும் 7:15க்கும் இடைப்பட்டது. அது எத்தனை 7:15க்கு இடைப்பட்டது. சரியாக எத்தனை மணிக்கு சரியாக 7 டைம் வந்து 7:05 7:10 7:12 தெரியாது. 7 மணிக்கும் 7:15க்கும் இடைப்பட்ட டைம் ஆയിരിக்கும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்த போது பிறைக்குழு கமிட்டியால் லைவ் பார்த்து கொண்டு இருந்த நேரம் லைஃப்பில் சொன்னாங்க வந்து இன்றைக்கு பிறை தென்படவில்லை, இதனால் நாங்கள் அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும், 30 பூர்த்தி செய்துவிட்டு நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பள்ளிவாசத்துறை பள்ளி நிர்வாகத்தோட தொடர்பு கண்டு நாங்கள் கண்ட விஷயத்தை பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு அறிவித்தோம். அந்த வகையில் நாங்கள் 4 பேரும் பள்ளிவாசத்துறையில் பள்ளிக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புத்தள கிளைக்கு அனுப்பப்பட்டது. அதன் மூலமாக எங்களை வந்து இந்த பிறை சம்பந்தமாக வரவழைச்சு இதுக்குரிய சரியான ஆதரவை, அதாவது பிறை கண்டதற்குரிய சரியான உறுதிமொழியை எடுப்பதற்காக இந்த இடத்தில் வந்து உங்களிடத்தில் கதைச்சு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பிறை பார்த்தது உண்மையாக இருக்கின்றது, ஆனால் பிறை பார்த்த நேரம் பிழை என்று சொல்லி ஜமியத் உலமாவில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. இப்போ இது தொடர்பாக ஜமியத் உலமா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அவங்களுக்கு முடிவை சொல்லுவாங்க. சொல்றதுண்டா தீர்க்கமான முடிவு என்னண்டா, நாங்கள் பார்த்த நேரம் வந்து அந்த டைம் வந்து குறிப்பிட்ட சரியாக 6:40க்கு உட்பட்ட டைமாக இருக்க வேண்டி இருக்கும் என்று ஜமியத் உலமா சொன்னதால இந்த நாங்கள் பார்த்தது வந்து டைமும் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிறை வந்து சந்தேகக்குறி இருப்பதனால் நாளைக்கு அனைவரும் நோன்பை நோற்று 30 பூர்த்தி செய்து இந்த பெருநாளை சனிக்கிழமை கொண்டாடும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேண்டுகோளை ஜமியத் உலமா எங்களுக்கு விளக்கம் தந்து இந்த விளக்கத்தை உங்களிடத்தில் பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் இந்த தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் நிர்பந்தத்தில் உள்ளாக்கப்பட்டுள்ளோம். இந்த புறை பார்த்ததில் இருந்து எங்க பார்த்த அனைவர் 3 பேருக்கும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் ஒவ்வொரு பொதுமகனிலும் இருந்தும் தொலைபேசி அழைப்புகள் வந்து இந்த பிறை பார்த்தது நீங்கள் 100க்கு 100 உறுதியா, இது நல்லாக கன்றாக பார்த்தீர்களா, இது சம்பந்தமாக அவங்களுக்கு எங்களிடத்தில் விளக்கம் கேட்டாங்க. இந்த பிறை பார்த்தது இது சம்பந்தமா இதுக்கு முதல்ல எந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்லை. பிறை பார்த்து இப்படித்தான் பிறை இருக்கும், இப்படித்தான் பிறை இல்லாம போகும் சொல்லி எந்த அனுபவம் இல்லை. நாங்கள் பிறை பார்த்து இன்ஃபர்மேஷன் பண்ணணும் என்ற எண்ணத்தில் போவையும் இல்லை. எங்களுடைய சகோதரர் பிறை இருக்குன்னு சொன்னதோட நாங்கள் பார்க்க போனோம். அந்த நேரம் நாங்கள் பார்த்த டைம் பிழையானதால தான் இந்த பிறையை வந்து எங்களுக்கும் இது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் தயவு செய்து மக்களிடத்தில் வந்து நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகிற முகமாக தலைமைத்துவத்தை கட்டுப்படுத்தி ஜமியத் உலமா என்ன முடிவை எங்களுக்கு எடுக்கிறதோ அந்த முடிவின் மூலம் நாங்கள் நோன்பை 30 பூர்த்தி செய்து இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடும்படி மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இது தொடர்பாக ஜமியத் உலமா உங்களுக்கு ஒரு விளக்கத்தையும் தருவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த முஸ்லிம்களே, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய பிறைக்குழுவின் செயலாளர் அப்பானி மன்றத்தை அமைக்கிறாங்க. அதே போல முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களத்துடைய முக்கியமான பிரதிநிதி ஜாவித் அவர்கள் இருக்கிறாங்க. அதே போல பெரிய பள்ளிவாசல் தலைவர் இருக்கிறாங்க. மற்றும் முன்னாள் அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய உலமாக்களும் பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு தகவலை உங்களோட பரிமாறிக்கொள்கிறோம். இன்று மாலையில நாங்க பெரிய பள்ளி வாசல்ல 6:23க்கு மகரிபுடைய அதுதான் சுமார் நாங்க ஒரு 7:20 போல எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் அறிவிச்சோம். அதாவது நாளை நாங்கள் நோன்பு பிடிச்சி ரமபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்து ஷவ்வாலுடைய தலைப்பிறை சனிக்கிழமை ஈதுல் ஃபித்ர்னு நாங்கள் அறிவிச்சோம்.
அந்த அடிப்படையில பெரிய பள்ளி வாசல் அகில இலங்கை ஜமியத் உலமா, அதே போல முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம், அதே போல மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாரும் உறுதியாக இந்த தீர்மானத்தில் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி பரவலாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல புறப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அதை தீர எங்களோட துறைக்குழு செயலாளர் உஸ்தாத் ஐயல்லம் மசீன் ஹஜ்ரத் அவர்கள் விசாரித்து அவர்கள் தெளிவுபடுத்தினார். ஏன்னா இந்த பிறை என்பது அதனுடைய நேரம் 6:23 அந்த பிறை உதயமானாலும் கூட 6:40 மட்டும்தான் அந்த பிறை வானத்தில் இருக்கிறது. 6:40 கூட அந்த பிறையை காண முடியாது. இருந்தாலும் கூட சில நேரம் கண்டவர்கள் பொய்யர்கள் அல்ல, நல்லவர்கள், அவங்க ஆர்வமான முறையில அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறான். இருந்தாலும் என்னென்றா சில நேரங்கள்ல பிழையான பிழைகள் கண்டுபடும். அதாவது பிறை என்ற எண்ணத்துல பிறை வடிவத்துல ஏதோ ஒன்ற பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதனால இன்றைய நாள் வானத்துல 6:24 இருந்து கிட்டத்தட்ட 7:24 வரை காட்டி வீனஸ் வெள்ளிக்கிரகமும் நீக்கும். பல இடங்கள்ல இருந்து சில தகவல்கள் கடந்த காலங்களில் இப்படி வீனஸ் பிறையை பார்த்துட்டு அது பிறைன்னு நினைச்சு கொண்டு தவறான செய்திகள் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எனவே மக்கள் பதட்டம் அடைய தேவையில்லை. நாங்க 3 தரப்பினர்களும் இந்த தீர்மானத்தை உறுதியளிக்கிறோம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதுக்குரிய விளக்கங்கள்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால மக்கள் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட தீர்மானம் தான் இறுதியானது, அறுதியானது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாரக்கல்லாஹு லக்கும். ஈதுல் ஃபித்ர். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ரமலான் மாதத்தின் 29வது பிறையுடைய இந்த தினத்திலே ஷவ்வால் மாதத்துக்கான தலைப்பிறை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் நடைபெற்றது. இந்த பிறை மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு, அகில இலங்கை ஜமியத் உலமாவின் பிறை குழு மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் ஆகியவை இணைந்து இன்றைய இந்த பிறை குழு நடைபெற்றது. தீர்மானிக்கக்கூடிய இந்த குழு நடைபெற்றது. இதில் குறிப்பாக எங்களுடைய மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய எமது பிறை குழுக்கள் அவர்களுக்காக ஏற்கனவே அவர்களுக்கு இது தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களிலும் அங்கிருக்கக்கூடிய எமது உறுப்பினர்கள் முழுமையாக இந்த பிறை பார்ப்பதற்கான எல்லா ஆயத்தங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், அந்த பிறை இருக்கக்கூடிய அந்த நேரம் 18 நிமிடங்கள். அந்த நேரத்திலும் குறிப்பாக அதற்கு பிற்பாடு 7:15 7:20 வரைக்கும் அவர்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டு முழுமையாக அவர்களும் இங்கு தொலைபேசியூடாக அறிவித்தார்கள். எங்குமே அந்த பிறை தென்படவில்லை என்றும், அதே போன்று இங்கிருந்தும் குறிப்பாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த கிளைகளுக்கும் தொலைபேசி அழைப்புகள் எடுக்கப்பட்டு அது மீள்பூர்த்தி செய்யப்பட்டு இறுதி தீர்மானம் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறை குழு, அகில இலங்கை ஜமியத் உலமாவின் பிறை குழு, அத்தோடு முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த உறுதியான இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், ஈதுல் ஃபித்ர் வரக்கூடிய சனிக்கிழமையே ஷவ்வால் மாதத்தினுடைய தலைப்பிறையாக எடுக்கப்பட்டு நோன்பு பெருநாள் கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அகில இலங்கை ஜமியத் உலமாவின் பிறை குழு சார்பாக உங்களுக்கு அறிய தருகின்றோம்.